நீங்கள் வந்து ஒரு குட்டி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் சின்னதாக எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு கலர் பேப்பர் ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அது இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இந்த மாதிரி, முன்னாடி ஃப்ரண்ட் இந்த மாதிரி. இப்போ சுற்றி எல்லா இடத்துலையும் மிச்சம் இருக்கிற இடத்துல கம் அப்ளை பண்ணிடுங்க. சுற்றி அப்ளை பண்ணக்கப்புறம் எல்லா சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதில் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஃப்ரண்ட் பேக்கில் வந்து நம்ம சுற்றி ஒட்டினது தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு இருக்குல்ல, இதை ரெண்டாக ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ப்ரஷ் பென் எடுத்துக்கோங்க. சன்செட்க்கும் நைட்டுக்கும் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லோவும் ரெட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோவும் ஆரஞ்சும் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு சைடு அடிங்க. இந்த மாதிரி ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடு வந்து ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் எடுத்துக்கோங்க. நான் வந்து டார்க் ப்ளூ மட்டும் அடிச்சுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி லைட் ப்ளூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ டார்க் ப்ளூ ஒரு சைடு அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைடும் சன்னு அணிஞ்சிடணும். சும்மா சர்க்கிள் மாதிரி போட்டதுக்கப்புறம் பிளாக் இந்த ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட்டும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த கலரும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதாவது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பீச் கலரை எடுத்துருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் பிளாக் கலர் ப்ரஷ் பென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து க்ரோஸாக வரணுங்க. ப்ளூக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்த பீச் வச்சு டாட் டாட்டாக வரைஞ்சிக்கோங்க. டாட் டாட் வச்சு சும்மா ஒரு 4 க்ரோ மட்டும் வரைஞ்சி ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ வந்து சென்டர் மேலே அந்த ஒரு லைன் போட்டோம்ல, அதுக்கு டாப்பில் ஒரு சர்க்கிள் போட்டு
இந்த மாதிரி க்ளோஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். சிசர்ஸ் இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எடுத்துக்கோங்க. குட்டியாக ஒரு ஹோல் வந்திருக்கும். எடுத்துட்டு அப்புறம் ஒரு டேக் உங்களுக்கு வேணுன்ற சைஸ் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம போட்ட ஹோலில் அது வந்து விட்டுரும். நல்லா ஹோல் போட்டுக்கிறேன். பாருங்க, அந்த ஹோல்குள்ளே வந்து விட்டுறணும். அதை விட்டக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2 டை நார்மலாக நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டை வந்து நான் போடுற மாதிரி நார்மலாக விட்டுருங்க. விட்டுட்டு அது வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி இறுக்கி அடிச்சா இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேலே மட்டும் நல்லா மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பூனை விட்டு வேற தொல்லை பண்ணிட்டே இருக்குது. போங்கட்டு டைப் பண்ணிடலாம். சரி கைஸ், இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நல்லா கவர் ஆகணும்ல, ஸோ வந்து அதுக்கும் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சைஸில் எடுங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து
அந்த சர்க்கிளையும் வந்து நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதை கம் போட்டு ஒட்டிட்டும் நான் அவுட்புட்டாக காமிக்கிறேன் கைஸ். இப்போ அதையும் அந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட் இந்த மாதிரி, பேக் வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி டேக் பண்ண சொன்னது நான் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அதை எப்படி டேக் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே பேப்பரில் லாஸ்ட்டாக தொங்குறதுக்கு மாதிரி ஒன்று பண்ணுவோம், அதை மட்டும் பின்னாடியில் போடலாம். அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு போடுங்க, இல்லாட்டி அதையும் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். அதுதான். தேங்க்யூ.